உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். அது ரொம்ப ஒரு மாதிரி உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அது எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு காலாகாலத்தில், நல்லா கவனிங்க, காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் பிற்காலத்தில் நமக்கு சொந்த பந்தமே இருக்காது. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் 3, 5, 7ன்னு நிறைய குழந்தைங்களை பெற்று நல்லாவே வளர்த்துருக்காங்க. கால மாற்றம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பித்து பெரிய படிப்பு வரைக்கும் பணம் கட்டி மாளாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, 2வது குழந்தையை வளர்க்க முடியாதே அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் கவலையிலையும் ஆசை இருந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு அந்த ஒரே ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம், மோசமான சூழ்நிலை. உங்கள் பேரன் பேத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அல்லது உங்கள் கொள்ளு பேரனை கூட இருக்கலாம், தனி மரமாக நிற்பாங்க, உறவே இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இது வரைக்கும் இருக்க தலைமுறையில் 2 குழந்தை 3 குழந்தை இருக்கு இல்லையா? அப்போ எத்தனை உறவு முறைகள் இருக்குது நம்மகிட்ட. ஆனால் எல்லா உறவு முறைகளையும் மறக்காமல் நம்ம பேணிக்கிட்டு வரோமா, அந்த உறவை மெயின்டைன் பண்ணுறோமான்னு கொஞ்சம் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள். உறவுகள்னாலே தொல்லைங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்துலேயும் நம்ம இருக்கோம். இது ஒரு முரண்பாடான விஷயம். இருக்கிற உறவுகளை பேண முடியல. எதிர்காலத்தில் இன்னும் 15-20 வருஷம் கழித்து கொள்ளுப்பேரன் அந்த மாதிரி வர சமயத்தில் உறவுகள் இருக்காதுன்னு வருத்தப்படுறீங்க. எப்படிங்க முடியும்? குழந்தைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனால் நடக்குதா? எத்தனை விவரங்கள் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னா பையனை விட பொண்ணு அதிகமாக படிச்சிருக்கோம், முடியாது அப்படின்வாங்க. சொத்து சுகம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, காடு இல்லை, தோட்டம் இல்லை, நல்ல வேலை இல்லை, அப்படி இப்படின்னு. அல்லது இந்த மாதிரி வியாபாரங்கள், ஆட்டோ ஓட்டுறது, இந்த மாதிரி சொந்த தொழில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க கல்யாணம் ஆகும்? அந்த கல்யாணம் அப்படின்னு வரும்போது ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு அளவுக்கு நமக்கு மனசுக்கு பிடிக்குதாங்கிறத நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டஸ் கண்டுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணை பற்றிட்டேன், வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன், காலகாலத்தில் ஒரு இடத்துல பிடிச்சி கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ அம்மாவே வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு இதுக்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. 70-80 வயசு பாட்டிகள்லாம் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு பேப்பரில் பார்க்குறோம். அதனால் இந்த கையில் பிடிச்சி கொடுக்கறது, காலில் பிடிச்சி அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு 20-25 வயசுக்குள்ளே அந்த பெண்ணோ ஆணோ அவங்களா ஒரு ஆளை பார்த்து முடிவு பண்ணி ஜாதி ஜனம் ஏற்றத்தாழ்வு எல்லாம் கொஞ்சம் மறந்தீங்கன்னா தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கல்யாணம் நடக்கும். சரிங்களா? அப்புறம் அந்த ஒரு குழந்தை 2 குழந்தைங்கிறது இப்போ அத்தே போச்சு. ஒரு குழந்தைக்கு மேலே இருந்தால் உண்மையிலேயே அவன் பாவிங்கிற மாதிரி இந்த காலத்தில் இருக்காங்க. அந்த ஒரு குழந்தையும் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? இப்போ இந்த ஐடி ஃபீல்டு உனக்கு ஒரு ஷிஃப்ட்டு, எனக்கு ஒரு ஷிஃப்ட்டு, வீட்டுக்கு வந்தால் பேசுறது கூட நேரம் இருக்காது. அப்புறம் எப்படிங்க குழந்தை பிறக்கும்? காவல்காரர் படத்தில் நாகேஷ் கேட்பார், ஒரு டாக்டரு ஒரு பேஷண்ட் வருவாங்க, இவங்களும் கோயிலாக போகும், இவர் குளமாக போகும், எப்போ வீட்டில் தாமசிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அந்த மாதிரி நம்ம நிற்க நேரம்லாம் ஓடிட்டுருக்கோம். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், எங்கே ஓடும் தெரியாது, யாருக்காக சேர்த்து வைக்கணும் தெரியாது. என்றைக்கோ வரக்கூடிய எதிர்காலத்துக்காக இன்றைக்கி நம்ம நாயா பையா வேலை செய்கிறோம், ஓடா தேயிரும். சரிங்களா? அதனால் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு சொன்னால், திருமணங்களை சிம்பிளாக முடிங்க. நிறைய கண்டிஷன் போடாதீங்க. இந்த காலத்தில் பெண்கள் தான் நிறைய கண்டிஷன் போடுறதா சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிமா உங்களுக்கு கல்யாணம் ஆகும்? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆகிற கல்யாணங்கள் பிரயோஜனப்படாது. பருவத்தே பயிர் செய்யணும், அதான் முக்கியம். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஆனால் தனியாக நிற்கிறது என்னமோ வாஸ்தவம் தான். இப்போ ஒரு குழந்தைக்கு மேலே பெரும்பாலான வீடுகளில் இல்லை.
அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு முறையினால அந்த குழந்தைக்கே என்னன்னு தெரியாது. அது எல்லாம் யோசிச்சு தான் அந்த காலத்திலேயே நம்ம அறிஞர் ஒருத்தர் கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிறவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த கொள்ளுப்பேரன் தனியாக நின்னாலும் பரவாயில்ல, அதுபோல் பல கொள்ளுப்பேரன்கள் பேத்திகள் தனியாக நிற்கும் போது அவங்க சேர்ந்து ஒரு யூனியனை உருவாக்கி உறவு முறைகளை ஏற்படுத்திக்குவாங்க. கல்யாணத்தை சிம்பிள் பண்ணுங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இதாங்க இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.